யோபுக்கு எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். அப்போ பொல்லாப்பை விட்டு விலகுவது, யார் யார் பரிசுத்தமாக வாழ்கிறீங்களோ, ஒழுக்கமாக இருக்கீங்களோ, தப்பு பண்ணாமல் இருக்கீங்களோ, நீதியாக நடக்கிறீங்களோ, உங்களை நீங்களே நினச்சிக்கோங்க, நான் புத்தியாக இருக்கேன். அல்லேலூயா. யார் யார் அப்படி இல்லையோ நீங்களே நினச்சிக்கணும், எனக்கு புத்தி இல்லைன்னு. அல்லேலூயா. புத்தின்றது ரொம்ப முக்கியம். அப்போது தேவனுக்கு பயப்படும் போது, அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை படிக்கும்போது, அவருடைய பிரசன்னத்தில் நான் அமரும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குது? ஞானம் கிடைக்கிறது. என்ன கிடைக்குதுங்க? ஞானம் கிடைக்கிறது. இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி வருகிறது அப்படின்னா, அவருக்கு பயப்படுகிற பயம், அவருக்காக ஜீவிக்கிற அந்த நாட்கள், இதிலெல்லாம் எனக்கு ஞானம் கிடைச்சிரும். இந்த ஞானம் தேவன்கிட்ட வருது. ஞானம் எங்கிருந்து வருது? தேவன் கிட்ட இருந்து வருது. இந்த ஞானம் வந்ததுக்கு பிற்பாடு, அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்ததுக்கு பிற்பாடு, என் வேலைகளை செய்வதற்கு புத்தி எனக்குள்ள இருந்து வெளியே வருது. புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? ஞானம் எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு புத்தியா நடப்பதற்கு, அதை யோசித்து செயல்படுவதற்கு சமயோசித புத்தி வேணும். அதை செயல்படுத்துவதற்கு புத்தி உள்ளத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஞானம் யாருக்குள் இருக்கிறதோ, இயேசு யாருக்குள் இருக்கிறாரோ, அவர்கள் புத்தியாய் செயல்படுவார்கள். ஹல்லேலூயா. அப்ப புத்தின்றது ரொம்ப முக்கியம். அப்ப பாருங்க, புத்தியை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்களேன். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். புத்தி என்ன செய்யணும்? விரும்பணும். அதாவது ஆலோசனைகளை விரும்பணும், கர்த்தருடைய வார்த்தையை விரும்பணும். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். ஆமே. யார் யார் புத்தியை கேட்கலையோ அவங்களுக்கெல்லாம் குணங்கள் எப்படி இருக்குன்னா, மிருக மாதிரி தான் இருக்கும் குணம். ஆமே. அடக்கவே முடியாது, அவங்கள எதுலையும் சீர்படுத்த முடியாது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, புத்திமதிகளை விரும்பணும். புத்தியுள்ள பெண்களா நீங்களும் நானும் இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய தீர்மானம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்களேன். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். அல்லேலூயா. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான். யார் யார் புத்தி சொல்றத கேட்கலையோ தரித்திரம் வந்துடும். என்ன வந்துடும்? தரித்திரம் வந்துடும். தரித்திரம் வந்துருச்சுன்னா நம்மளால நல்லாவே வாழ முடியாது. ஆமே. லட்சை அப்படின்னா வெட்கம். ஆமே. நல்லா வாழ முடியாது. புத்திமதிகளை தள்ளுகிறவன், வசனம் சொல்லுகிறது, தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான். அந்த புத்திமதிக்குள்ள என்ன இருக்கு தெரியுங்களா? கடிந்து கொள்ளுதல் இருக்கிறது. ஆமே. புத்திமதி சொல்றவங்க எப்படி சொல்லுவாங்க? அப்படியே தடவி, செல்லம் தப்பு செய்யாத, அப்படியே சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? எவ்வளோ கோபம் டெம்பர் ஆக முடியுமோ அவ்வளவு கோபத்தையும் காண்பித்து கடிந்து கொண்டு புத்தி சொல்லுவாங்க. அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் கனமடைவான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பெண்கள் ரொம்ப புத்திசாலிகளாக இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஏசப்பாட்ட சொல்லுங்க, அப்பா நான் ஒரு பெண்பா, எனக்கு நல்ல புத்தியை கொடுங்கப்பா. அல்லேலூயா. எனக்கு என்ன புத்தியை கொடுங்க? நல்ல புத்தியை கொடுங்க, தெளிந்த புத்தியை கொடுங்க. என் கணவனை எப்படி ட்ரீட் பண்ணணும், எனக்கு புத்தியை கொடுங்க. என் பிள்ளைகளை எப்படி நடத்தணும், எனக்கு புத்தியை கொடுங்க. ஆமே. இந்த சமுதாயத்தில் எப்படி வாழணும், எனக்கு புத்தியை கொடுங்க. என் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், எனக்கு புத்தியை கொடுங்க. ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், புத்தியை கொடுங்க. வேதத்தை எப்படி படிக்கணும், புத்தியை கொடுங்க. ஆமீன். ஹல்லேலூயா. கேட்கறதுனால குறைஞ்சே போக மாட்டோம். ஆமீன். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் படிக்கும்போது அபிகாயில எல்லாருக்கும் தெரியும். அவங்களை குறித்து படிக்கும் பொழுது வேதம் அவர்களை 2 விஷயம் அவங்கள பற்றி சொல்லுது. ஒன்று, அவங்க மகா புத்திசாலி, இன்னொன்று ரூபவதி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை படிங்களேன். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். போதும் சிஸ்டர், என்ன படிக்கிறோம்? அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும். ஆமே. புத்திசாலின்னு மட்டும் போட்டிருக்கலாம் வேதம். அதோட என்ன சேர்க்குதுங்க? மகா புத்திசாலி அப்படின்னா புத்தியில பெரிய ஆளு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. புத்தியில புத்தியா நடக்கிறதுல ஆமே. புத்தி
புத்தி, அதாவது அவங்களுடைய செயல்கள் அனைத்துலேயும் தான் அவங்க புத்தி தெரிய வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன், ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி நடக்கிறீங்கிறத பொறுத்து தான் நீங்கள் யாரு, உங்கள் குடும்பம் எது, உங்கள் பிள்ளைகள் யாரு, உங்கள் கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் நடக்கையில் வச்சு தான் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி வேதம் இந்த அம்மாவை குறித்து சொல்லும் பொழுதே, ஆரம்பிக்கும் பொழுதே அவங்களை குறித்து சொல்லுது, மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். பாஸ்டரை அடிக்கடி சொல்லுவாங்க, கொஞ்சம் தோல் வெள்ளையாக இருந்தால் கையிலே பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப அழகான பெண், பார்க்குறக்கு எப்படி இருக்காங்களாம், அழகு. நான் சொல்லுவேன், அழகு என்பது நாட் ஒன்லி அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் மாத்திரம் இல்லை, நீங்கள் ஒழுக்கம் ஒரு அழகு, ஆமேன், பரிசுத்தம் ஒரு அழகு, ஜெபிப்பது ஒரு அழகு, ஆண்டவரை ஆராதிப்பது ஒரு பெண்ணுக்கு அழகு, ஒரே புருஷனோட வாழ்வது அழகு, ஹல்லேலூயா, கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்பது அழகு, கர்த்தருக்கென்று கொடுப்பது அழகு, சுவிசேஷம் சொல்லுவது அழகு, தேவனுக்காக கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு பரிசுத்த வாட்டியாய் வாழ்ந்து, நான் ஒரு கன்னி பெண்ணாக எப்படி இயேசுவை வரவேற்க அவர்கள் புத்தியுள்ள கன்னி பெண்களாக போய் அவரை வரவேற்றார்களோ அப்படி வாழ்வதும் அழகு என்றே சொல்லுவேன். எத்தனை பேர் அப்பா, அழகு என்பது அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் மட்டும் அல்ல, என்னுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணங்கள் அழகு. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ இவங்க கிட்ட பாருங்க, இவங்களை குறித்து பார்க்கும் பொழுது, ஆமென், கணவர் சரியில்லை. கணவர் எப்படி இல்லை? சரியில்லை. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது 25:3, அந்த புருஷனும் முரடனும் துராகிருதனுமாய் இருந்தான். அந்த புருஷன் எப்படி இருந்தான்? முரடன், துராகிருதன். இரண்டாவது விஷயம் பார்க்கும்போது 14ஆம் வசனம் கடைசி லைன் படிச்சு பாருங்களேன். அவர்கள் பேரில் அவர் சீறினார். சிட்டுமூஞ்சி. என்ன சொல்லலாம்? சிடுமூஞ்சி. யாரை பார்த்தாலும் நல்லா பேசணும், ஒரு தன்மையா நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அந்த நபருக்குள்ள இல்லை. பாருங்க, அடுத்து 3வது காரியம் பார்க்கும்போது, அவங்க வைஃப் அவங்கள பத்தி சொல்லும்போது 1 சாமுவேல் 25:17 கடைசி லைன், ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றான். இவரோ ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாதபடிக்கு, ஒருத்தரும் அந்த நபர்கிட்ட என்ன செய்ய முடியாது? பேசவே முடியாது. பேசுனா என்ன ஆயிரும்? சீறிடுவார், சண்டை வந்துடும். ஆமே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு முரடனோட, துராகிருதனோட, ஒரு பேலியாளின் மகனோட, ஆமீன், எத்தனை வருஷம் குடித்தனம் பண்ணாங்களோ தெரியல. ஆனா வேதம் இவர்களை பற்றி ரொம்ப அழகா பதிவிடுது. இவங்க மகா புத்திசாலி. ஹல்லேலூயா, ஆமீன். பெரிய பணக்காரன். இவனுக்கு ஒரு ஃபேக்டரியே இருந்தது கர்மேல்ல. ஆமீன். நிறைய பைபிள் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது ரொம்ப ரிச் பர்சன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெரிய பணக்காரன், பெரிய வசதி. ஆனா அவன் புத்தி சரியில்லையே. என்ன சரியில்லை? புத்தி சரியில்லை. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே அபிகாயில் என்கிற ஒரு தேவ மனுஷி, ஆமேன், அவங்க அந்த குடும்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இருந்துட்டு இருக்கும்போது வேதத்தில் நம்ம படிக்கிறோம், ரொம்ப அவங்க ஆண்டவருக்கு ஒரு பயந்த ஸ்திரீயாக, கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையாக அவங்க வாழ்ந்தது இந்த 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தால் புரிந்து கொள்ள முடியும். தேவ பிள்ளையே, புத்தியுள்ள ஒரு பெண், ஆமேன், தன் குடும்பத்தை கட்டுகிறாள். ஹல்லேலூயா, ஆமேன். புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுகிறாள். அப்படி இவங்க குடும்பத்தை ரொம்ப அழகா இவங்க கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த அம்மாவை குறித்து படிக்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ள முடியும். முதல் காரியம், அபிகாயிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்னன்னா, நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணலாம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்களேன். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி. போதுங்க. என்ன பண்றா? பிரச்சனை வந்துருச்சு. தாவீது கிட்டத்தட்ட 600 பேர் தாவீது கூட இருக்காங்க. எப்படி ஆகிலும் இந்த நாபால் கூட்டத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தாவீது கிளம்பிட்டாரு. அந்த நியூஸ் இந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. வந்த உடனே அந்த பிரச்சனையே, அந்த போராட்டத்தை சமயோசித ஞானத்தோடு, புத்தியோடு செயல்பட்டு எப்படி அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுனாங்க அப்படிங்கிறது இதுல இருக்கு. தேவ பிள்ளையை பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் காரியம் அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் என்ன பண்ணாங்க? தீவிரமாய். நான் அந்த தீவிரமாய்ங்கிற வார்த்தைக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அர்த்தம். தீவிரமாய் அப்படிங்கிற அந்த வார்த்தையில முதல் எழுத்து தீன் இருக்கு. முதல் எழுத்து என்னன்னு இருக்கு? தீன் இருக்கு. ஸோ ஒரு பெண் என்பவள் எல்லா விதத்திலும் நெருப்பா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நெருப்பா இருக்கணும். நான் அடிக்கடி சொல்வேன், எங்கள் பாப்பா பெரிய பொண்ணு ஆன போது பாஸ்டர் ஐயா எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்த சஜஷனே அதுதான். முதல் ஆலோசனை, பாப்பா நீ நெருப்பு. ஹல்லேலூயா.
ஆமென். அதைத்தான் அவளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் வேதத்தை இந்த நாட்களில் 90 நாட்கள் நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானித்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் ஜெபித்து முடித்திருக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இன்னும் 60 நாட்கள் இருக்கிறது, ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது தேவ சமூகத்திலே நான் வசனங்களை வாசித்த போது பாருங்க, இதனுடைய பாயிண்ட் இல்லை, பட் ஆண்டவருடைய சமூகத்தில் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஒரு பாயிண்ட். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா எங்கள் குடும்பம் அக்கினி ஜுவாலையாக இருக்கணும்ப்பா. எப்படி இருக்கணும்? ஊழியர்கள் அக்கினியும், தேவதூதர்கள் அக்கினியும், ஊழியக்காரர்கள் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதில்ல. அந்த வார்த்தையின்படி நீங்கள் என்ன நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது ஒரு வசனம் என்னை அதிகமாக தொட்டது. இந்த நாட்களிலே நான் அதை சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். வேதத்தில் படிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னலைகளும் மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டு இருந்தன. என்ன படிக்கிறோம்? தேவனுடைய 7 ஆவியாகிய 7 அக்கினி தீபம். ஹல்லேலூயா. நான் எப்படி ஜெபிக்கிறேன் அப்படின்னா, ஏசப்பா ஊழியக்காரனுக்குள்ள தேவனுடைய 7 ஆவியாகிய அக்கினி தீபத்தை, அந்த அபிஷேகத்தை நீங்க வைங்கப்பா. சாமுக்குள்ள தேவனுடைய 7 ஆவியாகிய 7 அக்கினி தீபத்தை நீங்க வைங்கப்பா. ஹல்லேலூயா. இப்படி எங்களுடைய குடும்பத்தினுடைய பெயர்களை சொல்லி சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய அக்கினி அளவில்லாமல் என்னை நிரப்புவதை நான் காண்பேன் ஜெபத்துல. ஹல்லேலூயா. அப்போ எதற்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த அபிகாயிலுக்குள்ள தீவிரம் இருந்தது. ஆமென். ஒரு நெருப்பு இருந்தது அவர்களுக்குள்ள, ஒரு அபிஷேகம் இருந்தது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு டைம் எடுக்காம, சாயந்தரம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், வந்தா பார்த்துக்கலாம், நம்மெல்லாம் எப்படி வந்தா பார்த்துக்கலாம் இல்ல, அதுக்கு இடமே கொடுக்கல. இவங்க என்ன செஞ்சாங்க, தீவிரமாய் வேதத்துல படிக்கிறோம். நமக்கு பழமொழி சொல்லுவாங்க, என்னது, அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டா. அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அபிகாயிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுங்களா? 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 1 கிலோ சிக்கன் செய்யறக்கு என்ன பண்றோம், முக்கி முனகி அப்படியாக்கும் இப்படியாக்கும். இதற்கு இன்னைக்கு வாங்கிட்டு வந்தீங்க, மட்டனை வாங்கியிருக்கலாம்ல, மீனை வாங்கியிருக்கலாம், உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு அவருக்கு சாப்பிட்ற ஆசையே போயிடும். அந்த மாதிரி குடும்பத்துல கலாட்டாவா இருக்கு. இந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும், 1 ஆடு 2 ஆடு இல்லைங்க, எத்தனை ஆடு சமைச்சாங்களாம்? 5 ஆடு. ஹல்லேலூயா. ஆமென். 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒருத்தவங்களை சந்திக்க போகும்போது அவங்க எதிர்க்கிறக்காக வர்றாங்க. அவங்க எப்படி ஆகிலும் இவங்க குடும்பத்தை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு கிளம்பிட்டாங்க. எத்தனை பேர் கூட தெரியுங்களா? 400 பேரோட தாவீது வர்றாரு. அப்போ அப்படிப்பட்டவர்களை எதிர்க்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படி உபசரித்தாள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்களை சில பேர் எதிர்க்கிறாங்களா, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்களை கேவலமா ட்ரீட் பண்றாங்களா, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆமீன். தாவீது ரொம்ப மோசமானவர்லாம் கிடையாது. பட் ஆனா இந்த இடத்துல நாபால் வீட்டை ஒரு நாய் கூட அவங்க வீட்டில் விடக்கூடாது, கொன்னரணும்னு நினைச்சிட்டு தான் வராரு. அப்படிப்பட்டவர்களை கூட சமாதானப்படுத்தும்படியாக இந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, கொடுக்கிற இருதயம் அவர்களுக்குள் இருந்தது. ஆமே. இன்னைக்கு நிறைய பெண்கள் கொடுக்கறதே இல்லை. ஆமே. நல்லா செய்யுங்க, ஒரே ஒரு வாழ்க்கை. ஆமே. உங்க கணவருக்கு நல்லா என்ன செய்யுங்க, சமைச்சு போடுங்க. அடுத்து உங்க உறவுகளுக்கு நல்லா செய்யுங்க. ஒரு ஐயா நேற்று ஐயாவுக்கு ஃபோன் பண்ணாரு. பேசிட்டு இருக்கும்போது ஐயா கேட்டாங்களாம், ஐயா இந்த வாரம் உங்க பையன் சர்ச்சுக்கு வந்தார்ல, எப்படி ஃபீல் பண்ணாருன்னு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த ஐயா சொன்னாராம், ஐயா எத்தனையோ நாட்கள் ஜெபம், ஸோ இன்னைக்கு எங்கள் பையன் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டான், எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அதனால என் கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லி ஒரு விருந்து போட்டுட்டேன்னாராம். அல்லேலூயா. நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? ஆமேன். எதுக்கு செலவு பண்ணோம் இல்லை? யோசிக்காதீங்க. ஆமேன். செலவு பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. உறவுகளை கனப்படுத்துங்க. இந்த அம்மா கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம், கொடுக்கணுங்கிற இருதயம் அவர்களுக்குள் இருந்தது. நிறைய கொடுக்கணும். ஆமே. கொஞ்சமா இல்லை, எப்படி கொடுக்கணும்? நிறைய கொடுக்கணும். அதுதான் படிக்கிறோம். தீவிரமாக 200 அப்பம் 200 சப்பாத்தின்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஆமே. நம்ம
டிஃபன் பாக்ஸில் போடும்போதே பக்கத்தில் இருக்கவங்க கேட்டால் கொஞ்சோண்டு பிச்சு கொடுத்துரு, நீ கொடுத்துறாத, நீ சாப்பிடு, உன் வயிறு நிரம்பணும், அப்படி தான் நிறைய பேர் சொல்லி அனுப்புவோம். ஆமே. ஆனால் இங்கே பார்க்குறோம், கொடுக்கறதுக்கு என்ன இவ்வளோ பெரிய மனசு பாருங்க. ஆமே. 400 பேர், அவங்க ஆக்சுவலி தாவீது கூட 600 பீப்புள் இருக்காங்க. 600 பேருக்கும் தகுந்த மாதிரி ஒரு கழுதை போச்சா, 2 கழுதை போச்சா, 10 கழுதை போச்சான்னு தெரியல, கழுதைகளில் உணவுகளை ஏற்றி அந்த அம்மா தாவீதின் இருக்கிற இடத்திற்கு அனுப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், யார் யாருக்குள்ள கொடுக்குற இருதயம் இருக்கோ உங்களை ஆசிர்வதிக்காம ஆண்டவரால் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கொடுக்கணுங்க, நிறைய கொடுக்கணும். ஆமே. ஒரு ஊழியக்காரர் 2-3 நாளைக்கு முன்னாடி மரித்து போனார். அவரை குறித்து சொல்கிற சாட்சி என்ன தெரியுங்க? பெரிய பிஷப். அவரை குறித்து சொல்லும் பொழுது 10,000 ஊழியக்காரர்களுக்கு 10,000 வண்டிகளை வாங்கி கொடுத்துருக்கிறாராம். ஆமே. இத்தனை நாள் அது வெளியே வரல. அவர் எத்தனை வண்டி வாங்கி கொடுத்தாரு, இத்தனை நாளாக வெளியே வரல. பட் அவர் மரணம்னு வரும் பொழுது அவர் செஞ்ச அத்தனை நல்ல காரியங்களும் வெளியே வருது. காரணம் என்ன தெரியுங்களா? கொடுக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆமே. அப்போ கொடுக்குற இருதயத்தை ஏசப்பட்ட நிறைய கேட்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்கப்பா? கொடுக்குற இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா. எனக்கு ஒரு பொண்ணு தெரியும். அவங்க சொல்லுவாங்க, அம்மா நான் ஒரு சின்ன வேலைக்கு தான் போகிறேன், ஆனால் புது நோட்டா ஏசப்பாவுக்கு எடுத்து வச்சு காணிக்க கொடுக்கணும்னு நினைப்பேன்னு சொல்லுவாங்க. ஆமே. அந்த மாதிரி கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது ஏசப்பா நம்மை ஆசீர்வதிக்காமல் இருப்பதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமே. கொடுக்குற விஷயத்தில் ஆமேன்னு சில பேர் அதை சொல்லும் பொழுதே சோர்ந்து போயிடுவாங்க. நீங்கள் வேதத்தில் படிக்கும்போது ஏசப்பா லாசருவை உயிரோடு எழுப்பினதுக்கு பிற்பாடு அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவாராம். பெத்தானியாவில் உள்ள அவங்க வீட்டுக்கு போவாராம். அங்கே போகும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்களேன். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஹல்லேலூயா. ஆமென். மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தின் வாசனையினால் நிறைந்தது. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு கொடுத்த உடனே அங்கே ஒரு நிறைவு வந்தது. வீடு முழுவதும் நிறைந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா 5ஆவது வசனத்துல, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன? அந்த காலத்திலேயே அவங்க கொடுத்தது 300 பணத்துக்கு ஒப்பனையான ஒரு பொருளை. 300 ரூபானா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பணம்னு யோசிச்சு பாருங்க. ஆமீன். இப்போ 300 ரூபாய் பெருசு இல்லைங்களா? பெருசு தான். 10 ரூபாய்னாலும் பெருசா தெரியணும். 10 ரூபாய் தானே, அப்படி சொல்லக்கூடாது. 10 ரூபாயா அப்படின்னு கேட்டு பாருங்க, நல்ல புத்தியா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஸோ அன்றைக்கு அவங்க 300 பணத்துக்கு அதை விற்று, ஆமே 300 பணத்துக்கு இதை விற்கலாமே அப்படின்னு சொல்றாங்க சீஷர்கள். அந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்லியான ஒன்றை கொண்டு வந்து ஏசப்பாவுடைய பாதத்தில் ஊற்றி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தினால் நிறைந்தது. ஹல்லேலூயா. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்றேன், கொடுக்கிற விஷயத்துல இன்னும் நீங்களும் நானும் வளரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை கர்த்தருக்கு என்று கொடுங்க. ஹல்லேலூயா. உங்களால ஏழைகள் உதவ முடியலையா, ஒரு 50 ரூபீஸ் இந்த பாக்ஸ்ல கொண்டு வந்து போடுங்க. ஆமே. ஒரு நாளைக்கு ஒரு 20 பேர் 30 பேர் சாப்பிடுறாங்கல்ல, அந்த உணவுல உங்க பங்கும் இருக்கும். ஆமே. கர்த்தர் அதை பார்த்து 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 நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமே. இந்த கனப்படுத்துகிற இருதயம் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில கொட்டி கொடுக்கும். ஆமே. சூனேமியால் என்கிற ஒரு தேவ மனுஷி வேதத்துல வராங்க. அவங்க பாருங்க, அந்த தேவ மனிதனாகிய அந்த ஊழியக்காரனை பார்த்த உடனே அவங்க என்ன யோசிக்கிறாங்க? எங்க வீட்டுக்கு வந்து போகிற தேவ மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஆமே. அவங்களை எப்படி பார்த்தாங்களாம்? பரிசுத்தவான் என்று பார்க்கிறேன். அதனால அவருக்கு வீட்டுக்கு மேலே ஒரு அறையை கட்டி ஒரு கட்டில் போட்டு ஒரு குத்து விளக்கையும் வச்சு எப்பெல்லாம் எங்கள் பட்டணத்துக்கு வராரோ அப்பெல்லாம் அந்த ஊழியக்காரன் என் வீட்டில் உட்காந்து செபிக்கட்டும், எங்கள் வீட்டில் உட்காந்து இளைப்பாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனேமியால் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும், கவனிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அந்த ஊரில் பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க 7 வருஷம் அவங்க தேசத்தில் அவங்க இல்லை. வேற
வேற ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. 7 வருஷம் கழிச்சு திருப்பி வராங்க. வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அந்த அம்மாவுடைய வயல்ல 7 வருஷம் அவங்க விதைச்சிருந்தா எத்தனை பலன்கள் அறுவடை அவங்களுக்கு கிடைச்சிருக்குமோ அத்துணை அறுவடையும் ராஜா கூப்பிட்டு கொடுத்தாருன்னு வேதம் சொல்லுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ உங்களுடைய காரியங்கள்ல கர்த்தருக்காக கொடுக்கும் பொழுது தடப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்ம குடும்பத்துல வந்து சேரும். நிறைய பேருக்கு இது புரியறதே இல்லை. ஆமே. அப்ப கொடுக்கிற விஷயத்துல ஆமே கர்த்தருக்காக மட்டும் நான் சொல்ல, உங்க உறவுகளுக்கு என்ன செய்யுங்க, உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆமே. உங்க உறவுகள்ல யாராவது ஏழை பிள்ளைங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமே. அவங்களுக்கு என்ன செய்யுங்க, நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. ஆமே. அல்லது ஒரு நல்ல பேக் வாங்கி கொடுங்க. ஒருவேளை அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கலாம். என்ன செய்யுங்க, 1000 ரூபாய் உங்களால கட்ட முடியலன்னா கூட ஒரு 500 ரூபாய் அந்த குழந்தைக்கு கொடுத்து உதவுங்கள். ஹல்லேலூயா. ஆமேன். எல்லாமே ஒரு ஆசீர்வாதம் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாங்க போன மாசம் ஒரு வீட்டு கூட்டத்துக்காக நாங்கள் போயிருந்தோம். அங்கே போயிருக்கும் பொழுது ஒரு பையனை காமிச்ச 2 பசங்க, அவங்க பாட்டி சொன்னாங்க, அந்த ஊரில் இருந்தவங்க சொன்னாங்க, இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க ரீசெண்டாக. அப்போது அவங்க அப்பாவும் எங்கேயோ போயிட்டாரு. அப்பா அம்மா 2 பேரும் இல்லை. இப்போது அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது முகத்தில் அவ்வளவு சோகம் பார்க்குறக்கே கஷ்டமாக இருந்தது. அப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா நல்ல குண்டுன்னு குழுன்னு இருந்தான் பார்க்குறக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் எத்தனை படிக்கிறான் என்னென்னலாம் கேட்கல, அவனை கூப்பிட்டு என் மடியில் உட்கார வச்சுக்கிட்டேன். என் மடியில் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுக்கிட்டேன். எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. சிரிக்கிறவங்க சிரிக்கிட்டேன், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் என் மடியில் உட்கார வச்சு அவனை எப்படி கட்டி பிடிச்சி இப்படி உட்கார வச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் எல்லாம் அவன்கிட்ட கேட்டுட்டு விசாரிச்சுட்டு கடைசியாக கேட்டேன், எத்தனாவதுடா படிக்கிறேன்னு கேட்டான். அவன் 8ஆவதுன்னா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சாட, 8ஆவது படிக்கிற பையனை போய் இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்கமேன்னு எனக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் இருந்தது. ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், அவன் தாய் நிரப்பாத ஒரு இடத்தை, கொஞ்ச நேரத்தை ஒரு தாய் அந்த பாசத்தை கொடுத்துருந்தா எப்படி அவன் ஃபீல் ஆகிருப்பானோ. கண்டிப்பாக அவன் என் மடியில் இல்லை, ஏசப்பா மடியிலேயே அவன் உட்காந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் உணரும்படியாக தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அப்போ நானும் ஐயாவும் பேசிக்கிட்டோம், எப்படியாவது அந்த பசங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும், நம்மனால இயன்ற ஒரு உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சோம். அப்போ எதற்கு இதை சொல்றேன் அப்படின்னா, எல்லா விதத்திலும் கொடுக்கணுங்க. ஆமேன். அன்பை கொடுக்கணும். ஆமேன். நம்ம கிட்ட என்ன பெஸ்ட் இருக்கோ அதை கொடுக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு புடவை வாங்கினா உங்க நாத்தனாருக்கு 2000 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க. ஐயோ, இந்த அம்மா இப்படி சொல்லி கொடுத்து எப்படி நாங்கெல்லாம் மீடேறதுன்னு யோசிக்காதீங்க. செஞ்சு பாருங்க, ஆசீர்வாதம் அப்படியே கொட்டிட்டு வந்து சேர்ந்துரும். கை தட்ட மாட்டீங்களே. ஹல்லேலூயா. நல்ல விஷயமெல்லாம் சொல்லியே கொடுக்கக்கூடாது. ஆமே. என்னோட ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக நான் செய்கிறதை அனுபவிக்கிறதை உங்களோடு பேசுகிறேன். கர்த்தர் நல்லவர். அபிகாயிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம் என்ன தெரியுமா? கொடுக்கிற இருதயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா நிறைய கொடுக்கணும்ப்பா, கொடுத்துட்டா என்ன செய்வேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சாக வரைக்கும் கொடுக்க முடியாது. சாக வரைக்கும் கொடுக்கவே முடியாது. பாருங்க, ஒரு பாட்டி சாகவே இல்லை. வயசாயிருச்சு, சாக மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த வீட்டுக்காரங்க என்னை பாஸ்டரை கூப்பிட்டு, எப்படியா எங்கள் பாட்டி சாகணும், ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. நாங்கள் சொல்கிறேன், சாகணும்னு ஜெபிக்கிறக்கு இந்த எங்களெல்லாம் கேட்காதீங்க, நாங்களாம் அப்படிலாம் ஜெபிக்க மாட்டோம், தேவ சித்தத்துக்கு வேணா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு கொத்து பணம், அந்த பணத்தை எடுத்து பாட்டியோட கையில் இப்படி வச்சு விட்டாங்க. பாட்டியோட கையில் ஒரு மூட்டை மாதிரி அதுக்குள்ளே பணம்லாம் வச்சு பாட்டி கையில் வச்சு விட்டாங்க. வச்சா அடுத்த நாள் செத்து போச்சு. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, சில பேருக்கு என்ன ஆகாது, கொடுக்கணுங்கிற மனசே வராது, தனக்குன்னே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எதற்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, தேவ பிள்ளையை கொடுக்கிற இருதயம் அபிகாயிலுக்கு இருந்ததுனாலே நல்ல தேவ மனுஷன் அவங்களுடைய வாழ்க்கையை கட்டுவித்தார். ஹல்லேலூயா. ஆமென்.